Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஒன்றாய் இணைந்து வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காய் நாம் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேட்போமே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் அனைவருமாய் கூடி இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தினுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு தூரத்திற்கு நமக்குள்ளார தாகமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த பரிசுத்தத்தினுடைய மேன்மை நமக்குள்ளார கடந்து வரக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு அந்த ராஜ்யத்தினுடைய அந்த இயல்புகளையும் ராஜ்யத்தில் நுழைவதற்குரிய நிபந்தனைகளையும் தான் நாம பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யங்கிறது பழைய ஏற்பாட்டுல பொறுத்த வரைக்கும் ஆபிரகாம் ஒரே ஒரு விதையாதான் அவனுடைய தகப்பனுடைய தேசத்துல இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். ஆனா அவன் 4 நாடுகளுக்கு சொந்தக்காரனாய் போகக்கூடிய அளவிற்கு அவனுடைய ஜாதி பெரிய ஜாதியாய் ஆகி அது ஒரு ராஜ்யமாய் இந்த பூமியில பரம்பினது. அது பழைய ஏற்பாட்டினுடைய முதலாவது ராஜ்யத்தினுடைய பரம்புதலாய் இருந்தது தேவனுடைய ராஜ்யத்தின். என திரளான ஜாதிக்கு தகப்பனாகவும் ஆபிரகாம்னு அவனை பெயரிட்டு அவனை கூப்பிட்டாங்க. இஸ்ரவேலுங்கிறது ஒரு ராஜ்யமா இருக்கும்படி தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டது. அதுல இல்லாம கிதியோன் ஆளுகைக்கு தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டான். அப்போ இவர்களுடைய மீறுதல்னாலையும் இவர்களுடைய பாவத்தினாலையும் ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். திரும்ப எஸ்தர் ராஜாத்தியின் மூலமாய் ராஜ்யத்தினிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தாவீது அந்த ராஜ்ய சுதந்திரிப்பு வாக்களிக்கப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தின் ராஜாவாகவும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியாகவும் இருக்கக்கூடிய விதத்துல அந்த ராஜ்யங்கள் இருந்தது. அது வரைக்கும் தான் ராஜ்யங்கள் எல்லாமே பேசப்பட்டதா இருந்துச்சு. அதற்கு அப்புறமேட்டு எசையா தீர்க்கதரிசியும் தானியேல் தீர்க்கதரிசியும் பேசின அந்த ராஜ்யங்கள் அதற்கு அப்புறமேட்டு பேசப்பட்டிருக்கக்கூடியது. தாவீதனுடைய சாம்ராஜ்யம் தாவீதனுடைய அந்த ராஜ்யங்கள் எல்லாமே முடிவடைந்த பின்பு, ராஜாவுடைய காலம் முடிவடைந்த பின்பு எசையா தீர்க்க தரிசனம் தனது ராஜ்யத்தின் ராஜாவாக வீற்றிருக்கக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அப்பொழுதிருந்தே புறப்படக்கூடியதா இருந்தது. எசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் வரவிருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை பற்றி தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலையும் பெரும்பாலும் உரைக்கப்பட்டதாய் இருக்கிறது. அந்த ராஜ்யங்கள் எல்லாமே சும்மா சாதாரணமா கொடுக்கப்படவே இல்லை. அந்த ராஜ்யம் தானியேல் சொல்றதுபடி, தானியேல் 2:44 சொல்றதன்படி அந்த ராஜ்யம் முடிவற்றதாய் இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் சொல்றதன்படி அந்த ராஜ்யத்துல அநேக பேரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது விரிவானதாய் இருக்கும். இந்த பூமியினுடைய கடையாந்தரத்துல இருக்கக்கூடிய அனைத்து பேரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாய் இருக்கும். அது வல்லமை உள்ள ராஜ்யமாய் பூமியில இருக்கக்கூடிய எத்தனை ராஜ்யங்களை காட்டிலும் அது வல்லமை உள்ளதாய் இருக்கும்னு சொல்லி மார்க்கு 9:1 சொல்லுகிறது. அது ஏன் இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ல 12:28 இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய விதத்துல அதனுடைய மகிமையானது, அசைக்க முடியாதது,
இந்த உலகத்திற்கு உரியது அல்ல, சகலருக்கும் உரியது, அதிகாரம் உள்ளது, காணப்படாதது, தொடர்ந்து பெருகி கூடக்கூடியது, தேவனுடைய சேனையை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அனைத்து ஜனங்களுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விதத்துல, ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதியாரையுமே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளார இருக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இஸ்ரவேல் அல்லாதோரும் கூட சேர்க்கப்படக்கூடிய விதத்துல தேவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து பெருகுவதாகவும், தேவனுடைய சேனை சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷமுமாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா அதுல எரிக்கோவில இருந்து ராகாப்பையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளார. மோவாப்புல இருந்து ரூத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சமாரிய ஸ்திரீக்கு சுவிசேஷத்தை எல்லாத்தையும் அவளுக்கு புரியலைனாலும், அவளுக்கு இந்த கேணி, தண்ணி, மழை இது மட்டும்தான் தெரியக்கூடியதா இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி அதை ஒரு சுவிசேஷத்தை சொல்லி சமாரிய ஸ்திரியையும் சேர்க்கக்கூடிய விதத்திலையும், நாமான தன்னுடைய சுகத்தினால அவன் தேடி வந்து தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையினால 7 தரம் குளித்து அவன் திரும்ப போறப்ப ரட்சிக்கப்பட்டவனாய் தான் போனான் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு. இப்ப பரலோக ராஜ்யத்திற்குள்ளார அவனும் சேர்க்கப்பட்டவனாய் ஆகிறது. சிறு பொன்னிய தேசத்துக்கு பெண்ணு, ரோம 100க்கு அதிபதி பேதுருவுல தரிசனம் கொடுத்தப்ப ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது போல, அதுல அசுத்தமான மிருகங்களும் பறவைகளும் அதுக்குள்ளார இருக்கிறது மாதிரியும், இதை அடித்து புசி அப்படின்னு சொல்லிட்டு கொர்நேலியுக்கு பிரஜாதி ரோமனுடைய அதிகாரியா இருந்தாலும், கொர்நேலியு ரோமன், அவன் வந்து ரோமானிய அதிகாரி தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கொர்நேலியுக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிப்பதற்கு ஏகப்பட்ட காரியங்கள் எல்லாமே இதற்கு முன்னாடி நடந்ததா இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிப்பதற்கு தான் நீங்களும் நானும் தயாராய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்குள்ளார நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிப்பதற்கு முதல் நிபந்தனையா அவன் வந்து முதல்ல மறுபடியும் பிறக்க வேண்டும். இப்போ கூட இன்னமும் ஞானஸ்நானம் வாங்காம நாம வந்து ஆன்லைன்ல மட்டும் கலந்துக்கிறவர்களா அல்லது சுவிசேஷத்தை மட்டும் காதுல வாங்குகிறவர்களா நாம இருக்கிறவர்களா இருப்போம்னா, தயவு செய்து இப்ப இந்த கிரைசிஸ் டைம்லயாச்சும் நாம முடிவெடுத்து தேவனுடைய சமூகத்துக்குள்ளார சேர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து அந்த பிரதியுத்தரமாக சொல்லக்கூடியது, ஒருவன் ஜலத்தினாலும், முதல்ல ஜலத்தினால பிறக்கிறது வெளியரங்கமான ஞானஸ்நானம். ஆவியினால் பிறவாவிட்டால் உள்ளரங்கமான ஞானஸ்நானம். வெளிப்புறமாய் இருக்கக்கூடியதும் உள்புறமாய் இருக்கக்கூடியதும் ரெண்டுமே சுத்தமுள்ளதாய் மாற வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் நிக்கோதேமு கிட்ட அவர் வந்து சொல்றாரு. நிக்கோதேமு சாதாரண ஆள்ல ஒரு வேத பாரகன். அந்த வேத பாரகன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானத்துல அவனுக்கு புரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு லகுவாய் புரியக்கூடிய விதத்துல தேவன் எல்லாவற்றையுமே ஈஸியாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்னா மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆவியினால் ஞானஸ்நானம் வாங்கினவங்க எல்லாருமே மனதளவுல மனம் திரும்பி பிள்ளைகளை போல நம்ம மனம் திரும்பி இருப்போம். நிறைய விஷயங்கள்ல மனம் திரும்பி இருப்போம். நம்ம வந்து நம்மளுடைய பாவமான வாழ்க்கையில, பழைய வாழ்க்கையில, சினிமாத்தனமான வாழ்க்கையில அல்லது தேவையில்லாத காரியங்கள்ல, நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம மனம் திரும்பி இருப்போம். ஆனா மனம் திரும்ப பிள்ளையை போல தேவனுடைய சமூகத்துல, சின்ன பிள்ளை வந்து தப்பே பண்ணாம எப்பொழுதுமே அம்மா கைக்குள்ளாரே இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் திரும்ப அம்மா கிட்டே ஓடி ஓடியாந்துரும்.
நம்ம வந்து சின்ன சின்ன மீறுதல்கள்லயும் நம்ம மன்னிக்கப்படக்கூடிய விதத்துல நம்மளுடைய சின்ன சின்ன பாவங்கள் எதுவா இருந்தாலுமே திரும்ப திரும்ப நாம தேவனுடைய சமூகத்துல சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 5:6-8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். தேவனை தரிசிக்கிறதுக்காகத்தான் நாம வந்து இந்த நாள்ல காத்திருக்கிறோம். அவரு ஒலிவமலையில திரும்ப கொண்டு வந்து காலை கொண்டாந்து வைப்பாரு. அந்த வருகையினுடைய பகிரங்கமாய் இருக்கக்கூடிய அந்த வருகையை நாம் தரிசிக்க கூடியவர்களாய் நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நின்றுகிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி தரிசிப்பவர்கள் யாரு அப்படின்னா, இரக்கம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். இவர்கள் தான் தேவனுடைய சமூகத்திற்குள்ளார தரிசிக்கிறவர்களாய் நாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம ஏதோ விசுவாசம் உள்ளவர்களாகவோ, ஏதோ பைபிள் வந்து படிக்கிறவர்களாகவோ, அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து தேவனுடைய சமூகத்துல சேர்ந்துகிட்டவங்களாகவோ நாம இருக்கிறோம் அப்படிங்கிறதற்காக வேதம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார நுழைவீர்கள் என்று சொல்லவில்லை. லூக்கா 9:62 வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். ஆமென். இதை நாம வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாய் இருந்து அதுக்கப்புறமேட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி இரக்கம் உள்ளவர்களாகவும் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாகவும் பாக்கியவான்களாய் இருக்கக்கூடிய விதத்துல மாறினதுக்கு அப்புறமேட்டு நாம கலப்பையில இப்ப கை வச்சாச்சு. நாம எப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் வாங்கி வீட்டு சபைக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கத்தினராய் மாறுறோம், நம்ம சீஷத்துவத்துக்குள்ளார நாம கடந்து வருகிறோம் அப்படின்னு எப்போ முடிவு எடுத்தோமோ அப்பயே நாம கலப்பையில கை வைத்தாயிற்று. மத்ததெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னமும் உலகப்பூர்வமா இருக்கக்கூடிய காரியத்துல பின்னிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து என்னைக்குமே நமக்கு ஆபாயகரமானது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தகுதியற்றவர்களாய் நாம போயிடுவோம். லோத்து வானதூதர்களால் வார்னிங் கொடுத்துதான் அனுப்பின. திரும்பி பார்க்காத, என்ன நடந்தாலும் நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துதான் அனுப்பின. அந்த வார்னிங் லோத்துக்கும் தெரியும், லோத்தினுடைய மனைவிக்கு தெரியும், லோத்தினுடைய பிள்ளைகளுக்கும் தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவர்கள் எப்போ அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறாங்களோ வெளியேறப்பவே தெரியும் கலப்பையில அவங்க கை வச்சுட்டாங்கன்றது தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமேட்டு ஒரு கியூரியாசிட்டியில பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஜனங்கள் காப்பாற்றப்படுறாங்களா, அழிகிறார்களா, இப்படித்தான் அழிகிறாங்க அப்படிங்கிறத நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேடிக்கை பார்ப்பதற்காக இன்னைக்கு பல சந்தர்ப்பங்கள்ல நாம யூடியூபை திறக்கிறதா இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய கண்கள் வந்து இந்த உலகத்தின் பூர்வமா மேயக்கூடியதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நாம் பின்னிட்டு பார்க்கக்கூடிய விதத்துல நாம எதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கணுமோ அதையே திரும்ப வந்து நாம சேர்த்துக்கிறவர்களா இருக்கிறப்போ நாய் தான் தான் கக்கினதை திரும்ப சாப்பிடும். அது வசனத்தின்படி என்னது, பன்றிகள் எவ்வளவுதான் குளிப்பாட்டி வச்சாலும் திரும்ப அதே இடத்துல சேத்துலதான் போய் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி பின்னிட்டு பார்க்கக்கூடிய விதத்துல. ஏன்னா நான் என்னையே அறியாமலே செய்யறேன் பிரதர், என்னையே அறியாமலே நாம வந்து பழைய காரியத்துக்குள்ளார வம்பு வழக்கு புரணி பேச்சு இதுக்குள்ளார நான் வந்து கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்கள்ல பின்னிட்டு போகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா
ஒண்ணும் இந்த சபையில இருக்கக்கூடிய எந்த மூப்பரும் உங்களை கேள்வி கேட்க போறது கிடையாது, யாரும் கேட்க போறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா தகுதியற்றவர்களாய் போகும். எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார போகிறதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிடும். டிஸ்குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்னாலே, குவாலிஃபிகேஷன் ரவுண்ட்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்னாலே அந்த போட்டியிலேயோ பந்தயத்திலோ கடந்துக்கிறதுக்காகவே வாய்ப்பே இருக்கவே இருக்காது. அதனால போட்டியில நாம அந்த பந்தயத்துல என்ன லக்கை நோக்கி ஓடுகிறேன், பந்தயத்தினுடைய பரிசு பொருளுக்காக நாம எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி நாம லக்க நோக்கி ஓடுகிறவர்களாய் நாம இருக்கக்கூடியவர்களா தான் காணப்படுகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம தகுதியற்றவர்களாய் போகாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்துல தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, எதெல்லாம் கலப்பையில கை வைக்கிறப்ப விட்டுட்டோம் அப்படின்னா, இது வேண்டாம், இது எனக்கு ஆகாது, அது சிலை வழிபாட்டுக்கு. ஏன்னா இன்னைக்குமே லெந்து காலத்துல இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுலுவபாதைக்கு போயிட்டு வரக்கூடிய சபை சார்ந்த கிறிஸ்தவர்களும் கூட இருக்கிறார்கள். அதனுடைய பண்டிகையிலே விடுறதுக்கு மனசு இல்லை. அப்பக்கப்ப பண்டிகைக்கும் போய் தலையை காட்டிக்கிறவர்களா இருக்கிறாங்க, திரும்ப சபைக்கு தலை காட்டுகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாம கலப்பையில கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, யாரும் உங்களை கண்டிக்க போறது கிடையாது. ஏன் அங்க போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம கேள்வி கேட்கறதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும், ஆனா உங்களுடைய பர்சனலா இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆகுது. தகுதியற்றவர்களாய் மாறுவதற்கு நாம தயாரா இருந்தோம்னா அத்தகைய செயல்பாடுகளிலே நாம் ஈடுபடுகிறவர்களா இருப்போம். நம்ம கமிட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, நாம இப்ப வேதம் வாசிப்பேன், இப்ப நாம கலந்து கொள்ளுவேன், இப்ப நாம இருப்பேன், இப்படிதான் மாறி இருப்பேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்டுக்குள்ளார நாம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டா பிடிக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக. அப்ப உலகத்தினுடைய தரித்திரத்தை அப்படின்னா ரிச் இன் ஃபெய்த், அந்த விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே வேண்டான்னு சொல்லிட்டு உலக ஆசை, பாசம், நேசம், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், இது எல்லாத்துலயுமே வேண்டான்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வந்துட்டு நாம நின்னு பாக்குறப்ப நாம நிறைய விஷயங்களை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளைய மத்தவங்க எல்லாம் பார்ப்பாங்க. நீ நிறைய விஷயத்த விட்டுட்டீங்க, இதெல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படின்னு. ஆனா உலகத்தின் பூர்வமாய் நாம தரித்திரதாய், உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தரித்திரராய் நாம் இருக்க வேண்டும். உலகம் பூர்வமா கேட்கிறப்ப நல்லா கேட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நல்லா என்னது, நம்ம உடனே நம்மளுடைய இருதயத்தை திறந்து காதுகளை திறந்து அப்படி ஆச்சரியமா, ஓ இதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, இந்த இடத்துல இப்ப போர் நடக்குதா, இப்ப இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயத்தையும் நம்ம கேட்கிறவர்களா தான் இருக்கிறோம். ஆனா கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திரும்ப இயல்பான வாழ்க்கைக்குள்ளார வர்றப்ப பழைய நிலைமையில இருந்து அந்த பழைய காரியத்தையே நாம சிந்திக்கிறவர்களா தான் நாம் மாறுகிற பொழுது இந்த உலகத்தின் தரித்திரராய் நாம் காணப்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதனாலதான் சகோதரரை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் ஆரம்பிக்குது. தயவு செய்து கேளுங்க. இந்த உலகத்தினுடைய தரித்திரரை விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாய் மாற்றக்கூடிய விதத்துல நம்ம உலகத்தின் பூர்வமா இருக்கக்கூடியது அற்பனும் நீசனுமாய் எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, உலகத்துல இருக்கக்கூடிய கடையாந்திரத்துல கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் நம்மளைய
உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் படி 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். அப்போ நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு the only means, அநேக உபத்திரவங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன விஷயம் ஒன்லி மீன்ஸ். ஏன்னா அவங்க பட்ட உபத்திரவங்களை எல்லாத்தையுமே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 33 38 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை தொடர்ச்சியா வாசிப்போமே. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்க விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஆமென். ஏன்னா உங்களுடைய மனதை திடப்படுத்திக்கங்க. உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த உலகத்தினுடைய இருக்கக்கூடிய அத்தனை பாடுகளுக்கும் வரிசையா லிஸ்ட் போட்டாச்சு. பட்டயம், பசி, குறைவு, அங்கிட்டு இந்த உலகம் பகைக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியது. ஏன்னா இதுல வேறு சிலர் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பழைய ஏற்பாட்டின் பகுதியும், அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் புதிய ஏற்பாட்டு பகுதியும். 2 பகுதியிலையுமே அந்த உபத்திரவங்கள் பட்டது எல்லாத்தையுமே குறிப்பிடப்பட்டதா இருக்கிறது. கல்லால் ஏறியுண்டார்கள், வாழால் அறுப்புண்டு போனார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள். ஒரு இடத்துல அவங்க அலைந்து திரியக்கூடிய விதத்துல, பயந்து போகக்கூடிய விதத்துல அப்படின்னு சொல்லிட்டு பல பாடுகளின் மத்தியில பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் சிங்கத்தினுடைய கவிக்குள்ளாரையும் அக்கினி சூளைக்குள்ளாரையும் யுத்தங்களுக்கு நடுவுலையுமே அப்படி நிறைய விஷயங்கள்ல அவர்கள் பரீட்சிக்கப்பட்டு எல்லாத்துலயுமே ஜெயித்தவர்களா இருந்தார்கள். அதே போல இன்றைய காலகட்டத்திலும் பசியோ பஞ்சமோ போரோ நம்ம இருப்பிடங்கள்ல இருக்கக்கூடிய விதத்துல எல்லா நெருக்கங்களிலும் நாம் சோதிக்கப்படாமல் தேவனை மட்டுமே இறுக பற்றி கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. ஏன்னா அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் கல்லெறி கொண்டிருப்பதையும் வாளினால் அறுப்புண்டு போகிறதையும் பரீட்சை பார்க்கிறதையும் இது எல்லாம் நாம இந்த காலகட்டத்துல நாம படுவோமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்குது. ஏன்னா நாம சுதந்திரமாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கக்கூடிய விதத்துல அந்த சுதந்திரமாய் நாம ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம எல்லாருமே இருக்கிறோம். இங்க ஆராதிக்கவே கூடாது, கையில பைபிள் வச்சிருந்தா தொலைச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சைனா தேசத்துலயோ நம்ம வேற எங்கேயுமே எல்லாம் இல்ல. நாம இருக்கக்கூடியது நம்ம சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ இந்த நிந்தைகளும் அடிகளும் கட்டுகளும் காவல்களும் இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிலும் அப்ப நம்ம வேற விதமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம படக்கூடிய சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன உபத்திரவங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நாம ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறவர்களாய், துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாய், உலகம் பாத்திரமா இல்லைங்கிறது தெரிஞ்சும், ஏன்னா நிறைய விஷயங்கள்ல
நம்ம யாருக்காச்சும் சுவிசேஷம் சொல்லிட்டோம்னா அன்னையில இருந்து அந்த உறவு கட்டாயிடுது. யாருக்காச்சும் போய் நாம ஒன்காட பத்தி பேசிட்டோம்னா அந்த சபையினுடைய உறவே இல்லாம போயிடுது. அப்படி இழந்த உறவுகளுக்காக என்னதுப்பா இப்படி எல்லாம் பண்டிகை கொண்டாடலனாலோ அல்லது வேற எதுவும் செய்யலனாலோ இது எல்லாமே இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி நாம எந்த உலகத்திற்கு பாத்திரவான்களாய் இல்லாத இருக்கிறோமோ அந்த உலகத்தினுடைய பாடுகளிலிருந்து கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை சுமந்து எடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் நம்ம 2 தெசலோனிக்கருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசிப்போம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. அந்த நீதியை செய்யக்கூடிய நீதிபரர் நமக்கு சீக்கிரமாய் வர இருக்கிறவராயிருக்கிறார். அந்த இழைப்பாறுதலுக்குள்ளார நாம போறதுக்கும் அந்த உபத்திரவத்துல இருந்து நாம தப்புவிக்கப்படுவதற்கும் தேவனுடைய சமூகத்துல இன்னும் அதிகமாய் நாம ஜெபிக்கிறவர்களா. ஏன்னா ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கிறோம் நாம. ஏன்னா பாடு அனுபவிக்காம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிப்பது கூடாத காரியம்னு வசனம் தெளிவாதான் சொல்லுது. ஏன்னா சீஷர்களுக்கு சொல்றப்பவே சொல்றாரு, அந்த வசனத்தை நாம வாசித்தோம், மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள், விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவுகள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் அவர் சொல்லி கொடுத்தார். அப்ப அந்த அநேக உபத்திரவங்கள் அப்படிங்கிறதுக்காக என்ன உபத்திரவம், நம்ம கிட்ட இருக்கிறத ஏதாச்சும் பகிர்ந்திருக்கிறோமா, நம்ம வீட்டை பகிர்ந்திருக்கிறோமா, நம்மளுடைய உணவை பகிர்ந்திருக்கிறோமா, உடைய பகிர்ந்திருக்கிறோமா, இல்லாதவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா, அல்லது கஷ்டப்படுறவங்களை போய் சந்திச்சிருக்கிறோமா, எழுந்து புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா. இந்த விஷயங்கள்ல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பாட்டுக்கு என்னது 4 சோத்திரம் 4 அல்லேலூயா இதை மட்டும் சொல்லிக்கிட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளார சுதந்திரிச்சிருவோம், நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்மை போல வஞ்சிக்கப்படுகிறவர்கள் வேற யாருமே இல்லாம இருப்பாங்க. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9-13 வரைக்கும் வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். அப்போ மனுஷனுடைய ஆவியுடையவன் தான் மனுஷனுக்குரிய காரியங்களை கண்டறிவான். யாருக்கு நம்மளுடைய மனசீக ஆவி இருக்குதோ அவங்கதான் குறைவுகளையும் அந்த குறைகளை கண்டுபிடிக்கிறது, புரணி பேசக்கூடியது, பின்னாடி பேசக்கூடிய விஷயங்கள், அந்த குறைவுகளே நோக்கி நோக்கி பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை, அதை மாத்தணும் இதை மாத்தணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்குரிய ஆவி இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய குறைச்சல்களை தான் கண்டுகிட்டே இருக்கும். நம்மளுடைய இந்த கண்ணு குறைவுகளை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியதை ஆராய்ந்து பார்க்க மாட்டான். ஏன்னா நம்ம தேவனுக்குரிய ஆவியை நாம் பெற்று கொண்டிருப்போமே. ஆனால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு முதல்ல தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுக்கு அடுத்தவைகளை மாத்திரமே சிந்திக்கிறவர்களாய் நாம மாறுறதுக்கு தேவன் நம்மைய
நிறைய விஷயங்களை மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடிய விதத்துல போதிக்கக்கூடிய விதத்துல நம்மை உட்கார வச்சிருக்கிறார். அந்த போதிக்கிற இடத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். அந்த போதிக்கக்கூடிய போதனைகள் எல்லாமே வலது காதுல வாங்கி இடது காதுல விட்டுட்டு போறதுக்காக கொடுக்கப்படாதவைகள் எல்லாமே ஆவியிலே நிறைந்தவர்களாய் ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம். எது நடந்துச்சுனாலும் இன்னைக்கு உலகப்பூர்வமா விமர்சிக்கிறதுக்கு எத்தனையோ நியூஸ் சேனல்ஸ் இருக்குதுங்க. உலகப்பூர்வமா அரசியல் பேசுறதுக்கு எத்தனையோ பேர், நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. நாம இன்னமும் அரசியல் பேசிட்டு இருக்கிறவர்களாகவோ அல்லது உலகப்பூர்வமா இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுகிறவர்களாய் நாம் இருப்போமே, ஆனால் நாம இன்னமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் நமக்கு அதனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய பிரின்சிபல்ஸே எப்படி இருக்கும், அதனுடைய ராஜ்யத்தினுடைய கொள்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் படி 20வது அதிகாரம் 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வசனம் எப்படி சொல்லுதுன்னா, எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். எப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணுமோ, எந்தெந்த ஆங்கிள் இந்த கதை மூலியமா சொல்றதோ, இந்த ஓமை மூலியமா சொல்றதோ, அல்லது நான் பர்சனலா நடந்து போகிற விதமா செயல்றதோ, அப்படின்ற விஷயத்துல எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தது ஒன்னே ஒண்ணுதான், பலவீனரை தாங்கும். வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படிங்கிறத கத்துக்கணும்ன்றதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமும் அதுதான். வாங்குறது அப்படிங்கிறது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அப்படின்னாலே ஆசீர்வாதத்தினுடைய பிரசங்கத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளார நீங்க நுழைஞ்சிட்டு திரும்ப வெளியே போனீங்கன்னா எதையாச்சும் வாங்கிட்டு தான் போவீங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவோம், வீடு வாங்கிட்டு போவோம், கார் வாங்கிட்டு போவோம், நிம்மதியை வாங்கிட்டு போவோம். அதை எதிர்பார்த்து வருகிறவர்களுக்கு அது கிடைக்கதான் செய்யும். அது கட்டாயமா இல்லவே இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரின்சிபல் அப்படின்னா, அந்த அடிப்படை கொள்கை என்ன, ராஜ்யத்தினுடைய கொள்கை என்னன்னா, நீ ஒரு தேவனுடைய இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடிக்குள்ளார நீ உட்கார்ற அப்படின்னா, இப்ப நான் எதை வாங்கிட்டு போறேன் அப்படிங்கறத காட்டிலும் எதை கொடுக்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய இருதயத்தை கொடுக்குறீங்களா, உங்களுடைய உணர்வுகளை கொடுக்குறீங்களா, உங்களுடைய செயல்பாடுகளை கொடுக்குறீங்களா? இன்னைக்கு நான் செய்தி கேட்டதுல எனக்கு நிம்மதி வந்துருச்சு, எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு, நான் எனக்கு கேட்டதை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற சாட்சியை காட்டிலும், நான் இன்னைக்கு கேட்ட இந்த பிரசங்கத்தின்படியோ அல்லது இந்த பைபிள் ஸ்டடியின்படியோ எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய நேரத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்குறேன், எனக்கு உண்டாயிருக்கக்கூடியதுல இருந்து தரித்திரருக்குன்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கிறவர்களாய் மாறுகிற பொழுது பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. யோவான் 12வது அதிகாரம் 24, 25 வாசிக்கல. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். ஜீவனை வெறுக்கிறவன் அப்படின்னா எப்படா சாவலான்னு எதிர்பார்க்கிறதா? ஏன்னா இன்னைக்கு எப்படியாகிலும் வாழ்ந்து விட வேண்டும் என்றுதான் உலகம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாச்சும் வாழ்ந்துடணும். அடுத்தவனை சுரண்டியோ, அடுத்தவன்கிட்ட ஏமாத்தியோ, அல்லது ஏதாகிலும் ஒரு விதத்துல நமக்கு லாட்ரி அடிச்சோ, அல்லது பெரிய பரிசு விழுந்தோ,
திடீர்னு புதையல் கண்டுபிடிச்சோம், எப்படியாச்சும் வாழ்ந்துடணும் அப்படின்னு தான் இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்குது. எதையாச்சும் சேர்த்து எதையாச்சும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கறது. ஆனா பரலோக ராஜ்யத்தினுடைய அடிப்படை கொள்கையே என்ன அப்படின்னா, உன்னைய ஜீவனையே வெறுக்கிறதுக்கு, நம்ம வாழ்கிறத காட்டிலும் பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நாம ஒப்பு கொடுத்தவர்களாய், தேவனுடைய சமூகத்துல விட்டு கொடுத்தவர்களாய். ஏன்னா இன்னைக்கு மரியாதையோட ஜீவனை காத்து கொள்வதற்கு விருப்பப்படுறாங்க. தன்னுடைய சுய மரியாதையோட தனக்குன்னு ஒரு கௌரவம், தனக்குன்னு உண்டாயிருக்கக்கூடிய விஷயத்துல எல்லாத்தையுமே காத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுலதான் இன்னைக்கு ஏன் நல்ல விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையை அப்படித்தான் ஓடுது. ஆனா ஜீவனை வெறுக்கிறவனே, இது நான் மரணமே ஆனாலும் பரவாயில்ல, நான் ஓடி உழைச்சு தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நான் காத்திருக்கிறவனாய் இருக்கிறேன், அதை ஜீவ காலமாய் காத்து கொள்வான். அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குன்னு எதெல்லாம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறவர்களாய் இருப்போம்னா, அப்ப நித்திய ஜீவ காலமாய் அதை எல்லாத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக மாத்திரம்தான் இந்த ஜீவனே போகும். அப்பதான் அது காக்கப்படக்கூடியதா இருக்கும். ஏதோ இயல்பா அப்படி இப்படிங்கிறதுக்காக இல்ல, ஜீவனை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உமக்கென்று நான் வாழ ஆண்டவரே, உமக்கென்று நான் உழைக்க ஆண்டவரே, உமக்கென்று நான் மரிக்க ஆண்டவரே அப்படிங்கிறத நம்மளுடைய தாரக மந்திரமாய் மாற்ற வேண்டும். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடும் வான தூதர்களோடும் மகிமையிலே இறங்கி வருகிறார்கள். மரித்தோர்கள் முதலாவது எந்திரிப்பார்கள், அதற்கு பின்பாக நாம் மறுரூபமாகப்பட்டு அவரோடு கூடனே எடுத்து கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். அவரோடு கூட சேர்ந்து போகணும்னா அவரோடு கூடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவரோடு கூட பாடுபட்டால் தான். இன்னைக்கு சின்ன சின்ன குறைச்சல்கள், குறைவுகள், ஏதாச்சும் விட்டு கொடுக்கக்கூடியது, நம்மளோட ஃப்ரீயா இருந்தாதான் நம்ம என்னது வாராந்திரமா இருக்கக்கூடிய வீட்டு கூடுகைக்கு வர்றது, ஃப்ரீயா இருந்தாதான் 8 மணி ஆன்லைன்ல பைபிள் ஸ்டடியில வர்றது, ஃப்ரீயா இருந்தாதான் பைபிள் படிக்கிறது. அப்படி மைண்டெல்லாம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சுன்னா தான் நான் ஜெபம் பண்றது. எப்போ எல்லா சூழ்நிலையும் சரியா இருக்குதா அப்பதான் நான் சந்தோஷமா இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையுமே இப்படி ஒரு கன்ஸ்ட்ரெயின்குள்ளார நாம வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். அவரோடு கூட பாடுபட்டால்தான் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நன்மை செய்தும் உங்களை மற்றவர்கள் குறை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்துல இருந்துச்சு அப்படின்னா களி கூறுங்கள். நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ளார களி கூறுங்கள். அப்படி களி கூறக்கூடிய விதத்துலதான் கர்த்தருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறவர்களாய் நாம் மாறக்கூடியவர்களாய் இருப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். பாடு எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்ச காலம்தான். ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த வார்த்தைகள் பாருங்களேன், சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி,
பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய விதம். அப்போ அந்த சீர்படுத்தக்கூடிய விதத்துல எவ்வளவு பெரிய அந்த ஸ்டோரி, நம்மளுடைய ஸ்டோரி, பழைய காலத்து ஸ்டோரி எதுவா இருந்தாலும் என்ன, வேசியினுடைய பழைய ஸ்டோரி வந்து படுபயங்கரமான ஸ்டோரியா தான் இருந்திருக்கும். அந்த ஸ்டோரியை பத்தி என்னன்னு கூட தெரியாது. சமாரிய ஸ்திரீனுடைய பழைய ஸ்டோரி படுபயங்கரமான ஸ்டோரி. 5 கணவனோட இருந்தவன் இப்ப இருக்கிறவன அவனோட கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமான ஸ்டோரி, பழைய ஸ்டோரி. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார அப்படி உள்ளுக்குள்ளார நுழைஞ்ச உடனே அவர் சீர்படுத்தினாரு, ஸ்திரப்படுத்தினாரு, பலப்படுத்தினாரு, நிலைநிறுத்தினார். அப்போ இந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கக்கூடியவர்களாய் கொஞ்சம் விஷயத்துல வந்து நாம தேவனுடைய சமூகத்துல இந்த சின்ன சின்ன உபத்திரவங்களை எல்லாத்தையுமே சகிக்கிறதுக்கு, என்ன ஆண்டவரை என்ன ஞானஸ்தானம் வாங்கியும் சபைக்கு போயும் இன்னமும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ளாரதான் நாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்க கூடிய விதத்துல இருக்கிறவர்களாய் இருப்போமே ஆனால் நாம் ஸ்திரப்படுத்தப்பட மாட்டோம், சீர்படுத்தப்பட மாட்டோம், பலப்படுத்தப்பட மாட்டோம், நிலைநிறுத்தப்படவும் மாட்டோம். தேவன் நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவதற்கு நாம அவரோடு கூட கொஞ்ச கால பாடுகளை அனுபவிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். என்னால இதுக்கு மேல முடியல ஆண்டவரே, அதுக்கு மேல முடியல ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்துல இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பலவீனமாய் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையுமே கர்த்தருக்குள்ளார சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகளும். அப்படி மேன்மை பாராட்டக்கூடிய விதத்துல நமக்கு எல்லாமே இருக்குன்ற பட்சத்துல என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இப்ப எனக்கு கொஞ்சோண்டு பணம் தான் இருக்குது, எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு பலன் தான் இருக்குது, வயசாயிடுச்சு, என்னால ஒண்ணும் செய்ய முடியல, என்கிட்ட காசு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலவீனங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா? அந்த பலவீனத்திலையும் கர்த்தருக்கென்று பாடுகள் அனுபவித்து நாம தேவனுடைய ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாகவும் நிலைநிறுத்துகிறவர்களாகவும் மாறுகிற பொழுது அந்த பலவீனத்துல எல்லாத்துலயுமே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்ப அதுல பலவீனத்தை எல்லாத்தையுமே சந்தோஷமாய் மேன்மை பாராட்டக்கூடிய விதத்துல, ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அக்கினி தணலுக்குள்ளார இறக்கி விடுறப்ப இதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. பரவாயில்ல, எரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, புகஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ளார இறங்கினாங்க, சந்தோஷமா வெளியே வந்தாங்க. ஏன்னா அவருடைய பலன் தானியேலுடைய சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளார தூக்கி போட்டப்ப அவருடைய பலவீனம், ராஜா என்னை நம்பலையே, எனக்கு நான் எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசமா இவங்க கிட்ட நான் இருந்தேன், இருந்தாலும் அவங்க அவருடைய பவர்ல இருக்கிறாங்க, நான் பவர்ல இல்லை, அதனால அவங்க சொல்லக்கூடியதுதான், இந்த ஊருக்காரன் சொல்றதுதான், இந்த ஜாதிக்காரன் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல அவர்கள் பலப்பட்டவர்களாய் போனாங்க. ஆனா அந்த பலவீனத்திலையும் சந்தோஷமா கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளார என்ன எந்த கெபிக்குள்ளார வேணாலும் இறக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமா மேன்மை பாராட்டினதுனால அவருடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கினது. 1 பேதுரு 5:5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ராஜ்யத்துக்குள்ளார நாம உயர்த்தப்பட்டு மேன்மை அடையணும் அப்படின்னா தாழ்மை உள்ளவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள்.
எல்லா விஷயத்திலுமே தாழ்மையோடு கூட நாம இருக்கும் பட்சத்துல அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவனுடைய கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கைகளுக்குள்ளார அடங்கி நீங்க எப்ப செய்யறீங்களோ செய்யுங்க ஆண்டவரே, எப்ப வர்றீங்களோ வாங்க. 2023 வருவாருன்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்த்தோம், 2027 வருவாருன்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே நெருக்கி அதற்கு ஏதுவா நடந்துகிட்டு இருக்குது. ஆனா மன தாழ்மையோடு கூட கர்த்தாவே சீக்கிரமாய் வாரும், எருசலேமினுடைய சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவர்கள் தாழ்மையோடு கூட தேவனுடைய பலத்த கைகளுக்குள்ளார அடங்கி இருக்கும் பட்சத்துல ஏற்ற காலத்துல உயர்த்தப்படுகிறவர்களாய் மாறுகிறோம். மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அந்த சாந்த குணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா விஷயத்திலயுமே. இன்னைக்கு இப்பதான் சாந்த குணம், வெளியில இருக்கிறவங்கள்ட்ட சாந்த குணத்தை எடுத்துட்டு வீட்டுல வந்தோடனையும் மூர்க்க குணத்தோடு கூட இருக்கிறதற்காக தேவன் நம்மளை உருவாக்கவே கிடையாது. எல்லா இடத்துலயுமே சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம பாக்கியமாய் இருப்போம்ன்றதுக்கு பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன்னா சன்மார்க்கன் யோபு மோசே தேவனுடைய வீடு எங்கும் குணசாலியா இருந்தான். அவ்வளவு குணம் சாந்த குணத்தோடு கூட இருக்கிறவனா இருந்தான். எதை செஞ்சாலும் செய்ய வேண்டியவனா இருந்தான். எதை சொன்னாலும் தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யறவனா இருந்தான். அப்படி பூமி எங்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே நாம் சாந்த குணத்தை உள்ளவர்களாய் இருக்கும் பட்சத்துல தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவர்களாய் நாம் மாற முடியும். 5:12 மத்தேயுல 5:12 வாசிப்போம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். நீங்க ஒரு இடத்துல போய் சுவிசேஷம், பிரியமானவர்களே, இதை ஏன் திரும்ப திரும்ப அழுத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, நாம புறப்பட்டு போய் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா உள்ள சூழ்நிலையோடு கூட அப்படியே நெருக்கி நாம சொல்றதற்கு நிறைய விஷயங்களை நம்ம மூப்பர்கள் எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே கொண்டு போய் நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அப்ப அவங்க புறக்கணிக்கிறவர்களா தான் இருப்பாங்க, நம்மளை ஏளனப்படுத்துறவர்களா தான் இருப்பாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாகவோ உலகத்தின் பூர்வமாய் தரித்திரரை போர் காணப்பட்டார்களோ, நீங்க கவலையப்படாதீங்க. முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படித்தான் செஞ்சாங்க. அவர்கள் எல்லாரும் மகிமையிலே காணப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த மகிமையிலே காணப்படக்கூடிய விதத்துல நாமும் மறுரூபமாக்கப்படுவதற்கு கொஞ்சமாச்சும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பலனோடு கூட நிறைய விஷயத்துல ஓடுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோக ராஜ்யத்திற்கு தேவையான சுவிசேஷத்தினுடைய ஊழியங்களை எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க. ஏசாயா 53:3-4. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். கவனிங்க, இன்னைக்கு நாம போய் சுவிசேஷம் சொல்றது யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய லாபத்துக்காக அல்ல. பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏத்த வீட்டுக்காரவங்க, அடுத்த வீட்டுக்காரவங்க, தெரிஞ்சவங்க, உறவினர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாம போய் சொல்லக்கூடியது அவங்களுடைய பலனுக்காக தான். ஏதோ நாம யாருக்கிட்டயோ காசு வாங்கிக்கிட்டோ அல்லது நாம பரலோகம் போகணுன்றதுக்காக ஏதோ நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்மளைய அசட்டை பண்ணுகிறவர்களா இருந்தாலும், நானும் அப்படிதான்பா இருந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். நான் உங்களுக்காக என்னது பாடுபட்டேன், ஆனா எனக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அது அவர் பட்ட பாடு எல்லாமே நமக்காக தான். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்,
அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போல இருக்கு, அவரை அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவரை நினைச்சுக்கிட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதே போலதான் இன்னைக்குமே நம்மளை எண்ணுகிறவர்களா இருக்கிறாங்க. நம்மளை சிறுமைப்பட்டவர்களாகவோ ஏதோ நம்மளுடைய ஆதாயத்துக்காக நம்மளுடைய மீறுதலுக்காக நாம எல்லாரும் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடியவர்களுக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் இதுல எல்லாத்துலயுமே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நடக்கிற பொழுது, ஏன்னா 1 கொரிந்தியருடைய புத்தகம் 12வது அதிகாரம் 22, 23 வசனம், சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். ஆமென். யாராருக்கு குறைவான தாளந்து இருக்குதுன்னு சொல்லி சபைக்குள்ளாரே நாம் நினைக்கிறவர்களாய் இருந்தோம்னா அவர்களே அதிக கனம் பெறுகிறவர்களாய் மாறுவார்கள். நம்ம கனவீனத்தை என்னைக்குமே பொருட்படுத்தவே வேணாம். என்னை யாரும் மதிக்கல, எனக்கு யாரும் பொறுப்பு கொடுக்கல, என்னை அது செய்யல இது செய்யல, எந்த ஒரு விதத்திலையுமே நாம லட்சணம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா தேவன் அதை அலங்காரம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அந்த அலங்காரத்தினுடைய நாட்களுக்காக நாம காத்திருக்கிறோம் அப்படின்னா லட்சணம் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்தையும் கனவீனமாய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் சகிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆமென். அப்ப உலகத்தினுடைய தரித்திரர்கள், நம்ம ஏதோ காசு பணம் இல்லாம இருக்கக்கூடிய தரித்திரத்தை பேசவே இல்லை. உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்தினுடைய ஞானம், இது எல்லாத்துலயுமே தரித்திரனா. என்னப்போ பைபிளை தூக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டிய, இதெல்லாம் செய்யாம விட்டுட்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே நாம தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதான். நாம எந்த விதத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு சொல்லி நாம எதையாச்சும் இழந்திருக்கிறோமா? நாம வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு நாம சபையில இருக்கிறோமா? கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய நேரம் இது. 2 கொரிந்தியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஆமென். அப்ப இந்த வசனத்துப்படி நம்மளை எதுவும் எப்படி நம்மளை பார்த்து நினைப்பாங்க, இதெல்லாம் ஒண்ணுமில்லாத டிக்கெட்டுங்க, இதெல்லாம் என்னது இவ்வளவு தூரத்துக்கு மோசமா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு எப்படி நினைச்சாலும், இதெல்லாம் சாகிறதுக்குன்னே கொண்டு வரப்பட்டதா இருக்குது அப்படின்னா உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்களா இருந்தாலும் கொல்லப்படாதவர்களாகவும், எப்படி இருந்தாலும் பவுல் கல்லால இருந்து அந்த ஊருக்கு வெளியில கொண்டு போய் கொன்னே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செத்தே போயிட்டா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஊருக்குள்ளார போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு இன்னொரு 2 ஊர் போயிட்டு வந்தாங்க. அவர்கள் நம்ம ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் விளங்க பண்ணுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்துல நம்மை விளங்க பண்ண தேவனுடைய சமூகத்துல முதல்ல இப்படி எல்லாம் என்றதுக்கு நாம கையளிச்சிருக்கிறோமா நம்மளைய, அத நாம நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இப்பவே அது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது, நம்மளைய பத்தி யாரும் ஒன்னும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா அந்த தேவனுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்தவர்களா எல்லா விஷயத்திலுமே ஒன்றுமில்லாதவர்களாகவோ தரித்திரவர்களாகவோ துக்கப்படுகிறவர்களை போல நாம காணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர்களாய் தேவனுடைய சமூகத்துல இருப்போம்.
ஏன்னா இவங்க நிறைய சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. டிவி பாக்குற சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, சினிமா பாக்குற சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, அந்த குதூகலமா இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, பண்டிகை கொண்டாடக்கூடிய சந்தோஷத்தை இழந்து எப்ப பார்த்தாலும் துக்கமுகமாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கலை இழந்தவர்களாய் இருக்கிற அந்த லட்சணம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லப்படக்கூடியது தேவனுடைய சமூகத்துல அதிக கனம் பெறக்கூடியதாய் மாறும். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவே அந்த தரித்திரத்தினுடைய நிலைமைக்கு இறங்கி வந்தாரு அப்படின்னா அவர் சோத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கல, அவருக்கு துணி இல்லாம இல்ல, வீடு இல்லாம இல்ல, தெருவோரத்துல இல்ல. ஆனா அத்தனையுமே குப்பைன்னு சொல்லி கருதிட்டு எல்லாத்தையுமே தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு சொல்லி ஓடி ஓடி தன்னுடைய மகிமை எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு நமக்காக இறங்கி வந்தவர். உங்களுடைய அந்த செல்ஃப் ஈகோவை இறக்கி வச்சுட்டு இறங்கி வந்தீங்கன்னா நீங்களும் தரித்திரராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்குன்னு உண்டாகி இருக்கக்கூடிய எல்லா ஈகோவையும் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு நாம இறங்கி வருகிறவர்களாய் மாறுறப்ப தரித்திரர்னா காசு பணம் இல்லாதவங்களை மட்டும் சொல்லவே இல்லை. இயேசு நமக்காக தரித்திரர் ஆனார். அப்ப அவர் பணப்பை இல்லாம இருந்துச்சா சீஷர்கள்ட்ட? அவங்க வரி கட்டுறதுக்கு காசு இல்லாம இருந்துச்சா? அல்லது அவங்களுக்குரிய காரியங்களை எல்லாத்தையும் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லாம இருந்துச்சா? எந்த இடத்துலயும் பசியா இருந்தாங்க, பட்னியா இருந்தாங்கன்னு இல்லவே இல்லை. உங்க சீஷர்கள் உபவாசம் இருக்குல்லன்னு தான் அவங்க மேல குறைய. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி அவர் தரித்திரரானார் அப்படின்ற வசனம் போட்டிருக்கிறது காரணம் தன்னுடைய மகிமையை நமக்கென்று எல்லாவற்றிலுமே விற்று கொடுத்தார். எல்லா காரியத்திலுமே மாம்சத்துல பாடுபடுவதற்கு அவரையே கையெழுத்தார். இன்னைக்கு ஒரு சின்ன வேலைனா கூட செய்யறதற்கு நாம சின்ன யோசிக்க கூடியவர்களாய் மாறுறோம். ஆனா சபைக்குன்னு உரிய காரியங்கள்ல செய்யறப்ப எல்லாத்துலயுமே தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நாம் தரித்திரராய் காணப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு வசனத்து நிமித்தமா ஒப்பு கொடுத்து உங்களுடைய இருதயத்தை தயார்படுத்தினீங்கன்னா வசனத்து நிமித்தமா ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 6:18. பாவத்தின் என்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஆமென். இப்ப நாம எங்கிட்டாச்சும் ஒரு விதத்துல அடிமை ஆகிதான் ஆகணும். பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தசமமாக இல்ல, இது இல்ல, காணிக்கை இல்ல, சபை இல்ல, பாஸ்டர் இல்ல, நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் நீதிக்கு அடிமைப்பட்டவர்களாய் மாறுகிற பொழுது நம்ம தரித்திரராய் மாற்றிக்கொள்ள வேண்டும். சபைக்கு ஏற்ற விதத்துல சபையினுடைய ஒழுங்குக்கு கிரமத்திற்கு தகுந்த மாதிரி நம்மை அடிமைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படின்னா உங்களை நீங்க அடிமைத்தனத்துல இருக்கணும் அப்படின்றது. அடிமையாய் மாற்றிக்கொள்ளுகிறது வேற, அடிமைத்தனம் என்பது வேற. அந்த அடிமைத்தனத்துல நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய அந்த சுயாதீனத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கிறவர்களாய் இருக்கணும். தேவனுடைய அந்த ராஜரீக பிரமாணத்துக்குள்ளார நாம் எல்லாருமே ஈக்குவல் தான். ஆனா கர்த்தருடைய நீதிக்குள்ளார நாம் அடிமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிலமன் 1:1 எழுதுறப்ப அந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கிறப்பவே பவுல் எப்படி ஆரம்பிக்கிறான் வாசிப்போம். ஒனேசிமை பத்தி எழுதணுன்றதுக்காக அவன் எழுதுறான். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் ஆமென். அவன் சொல்ற கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம்னாய் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நான் சொந்தமா செய்யணும்னு நினைச்சாலும் என்னால செய்ய முடியல. நான் சபைக்காக நான் நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்திட்டு நான் இருக்கிறேன். என்னுடைய சொந்த அதிகாரத்தை நான் விட்டு விட்டேன், சொந்த பணத்தை விட்டுட்டேன், சொந்த காரியத்தை எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். நான் சுயமா சிந்திச்சு செயல்படுறதை காட்டிலும் சபையினுடைய நலனுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் மாத்திக்கிறேன். அந்த கட்டப்பட்ட தன்மை நமக்குள்ளார இருக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளார நாம எல்லாரும் இசைந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டப்பட்ட தன்மை நமக்குள்ளார இருக்கணும். வாசிப்போமே 1 கொரிந்தியர் 1:26-27.
எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். பலவீனமோ பைத்தியமோ நம்மளுடைய அவ்வளவு பெரிய ஞானமோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலும் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்க. அதனால பைத்தியகாரத்தனமா இருந்தாலும் சரி, பலவீனம் உள்ளதா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நாம பிரயாசப்பட்டு ஓடுகிறப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் நீதியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3:18. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமென். அப்போ கான்ட்ரரியா தான் இருக்குது. உலகத்தின் பூர்வமா ஞானி ஆகணும்னு விருப்பப்படுற அப்படின்னா யார் தலைவன் ஆகுறானோ அவன் முதல்ல வேலை செய்கின்றான். சமாதானம் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறவனா முதல்ல எதிராளி வீட்டுக்கு போன்றாரு கர்த்தரு. அப்போ ஞானி ஆகணும்னு சொல்லி விருப்பப்பட்டு பைத்தியக்காரனை போல இருந்துக்கோ அப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிற்கு என்று நாங்கள் பைத்தியக்காரர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறது வசனம் இருக்குது. அப்போ கர்த்தருக்குள்ளார கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளார இருக்கக்கூடிய நீதிக்கு அடிமைப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்னைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, கடைசியாக யோவான் 21வது அதிகாரம் 17-19 வரைக்கும் இருக்கக்கூடியதை வாசிப்போம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை நோக்கி, சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நீ ஏன் ட்ரெஸ் பண்ணிட்டு நீ ஏன் உனக்கு தெரிஞ்ச இடத்துல போயிட்டு வந்துட்டு இருந்த, ஆனா முதிர் வயதுள்ளவனா இருக்கிறப்போ நீ கையை நீட்டுவா, வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு கூட்டிட்டு போவான். அப்ப இது வரைக்கும் நம்ம போன இடத்திற்கு போகிறத காட்டிலும் தேவன் விரும்பக்கூடிய இடத்தை, அதாவது தேவன் விரும்பக்கூடியதை மாத்திரமே நம்ம சொந்த இஷ்டத்தின்படி செய்யறதற்கு அல்ல. ஏன்னா அவன் யூதர்களுக்கு மாத்திரம்தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டவனாவும் இருந்தான். அந்த மாயமாலம் பண்ணான்னு சொல்லிட்டு பவுலால கண்டிக்கப்பட்டவனா இருந்தான். அவனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு இங்க ஒரு சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்லைனாலும் அவனுக்கு உரியதல்ல சபைக்கு நலமானதை மாற்றிக்கொள்ளுவதற்கு அவனும் தயாரானவனாய் இருந்தான். இஷ்டம் இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்டுதான் சபையில இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வசனத்துக்கு உட்பட்டு சபையில இருக்கணுங்கிறதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதனால மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன், ரொம்ப எம்பாட்டிக்கல் ட்ரூத்தாவே சொல்லி முடிக்கிறார், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு. அப்போ உங்களுடைய சுய விருப்பத்தின்படி நான் விரும்புற மாதிரி இவர் பிரசங்கம் பண்றாரு, நான் விரும்புற மாதிரி இருக்கக்கூடிய விதத்துல இவங்க எல்லாம் நடந்துக்கிறாங்க, நான் விரும்புற மாதிரி இந்த சபை இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க கண்டினியூ பண்றீங்க அப்படிங்கிறது உன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க வாங்குகிறவர்களாய் இருக்கிறீங்க, ஆனா கொடுக்கிறவர்களாய் இல்லை. நாம உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேண்டாத ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே கர்த்தரின் நிமித்தமாய் நாம் எல்லாத்தையுமே
நாம் மாற்றிக்கொள்ள பழகிக்கணும். அப்ப நமக்கு சபை வரும்போது இதுதான் சபைக்கு ஏற்றபடி நான் மாற்றிக்கொள்வது, இன்ன விதமாய் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாய் நாம் இருப்போமேயானால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அதனால நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துக்குள்ளார ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்திய எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிபூரணம் மிகுந்த நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய இயல்புகளையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார அதனுடைய கொள்கைகளையும் நாங்கள் இந்த நாளில காண கிருபை பாராட்டினமைக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வாங்குகிறதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் என்கிற உம்முடைய சத்திய வசனத்திற்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை காத்து கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வாக்கியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாடுபடுவதே மகிமைக்குரிய வழி. பலவீனத்திலே உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தாழ்மை உள்ளவர்களை நேர் உயர்த்துகிறீர். கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கனவீனமானவர்கள் கனம் பெறுவார்கள், தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், பலப்படுத்துவார் என்ற உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் தரித்திரர்களை உண்மையான பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டதன்படி நாங்கள் எங்களுடைய சொந்த மேன்மையான மேட்டிமையான எல்லா காரியத்தையும் விட்டு தேவனுக்கு ஏற்ற தரித்திரர்களாய் அடிமைகளாய் அந்த சுயாதீனம் உண்மையான சுயாதீனத்தை பெற்றவர்களாய் கர்த்தருக்கென்று பைத்தியக்காரர்களாய் நாங்கள் நடக்க தேவரீர் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. தேவன் மதிப்பற்றவர்களையும் பாத்திரமற்றவர்களையும் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் இந்த நாளினுடைய வேத வசனத்தின்படி அறிந்தவர்களாய் இருக்கிறோம் ராஜா. அதன்படியே நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் எங்களையும் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல தங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ அவர்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிப்பட்டிருக்கக்கூடிய சரீரங்கள் இந்த வேளையிலே பலப்படுவதாக. அந்த பலவீனத்திலே உம்முடைய பரிபூர்ண வல்லமை சிறந்து விளங்குவதாக ராஜா. அதற்காய் நாங்கள் எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.